ஃபைனலி தளபதி ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துவிட்டது. கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகிவிட்டது. அஃபிஷியலாக கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துவிட்டது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இன்னைக்கு கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோத் திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஆகஸ்ட் 19ஆம் தேதி படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரிலீஸ் டேட் அப்டேட்டாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ட்ரைலரை பற்றி ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. அதாவது இன்னைக்கு 6 மணிக்கு வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்களோட ட்விட்டர் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் திடீர்னு அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் ஒரு ட்வீட் வந்து போடுறாங்க. அதாவது இன்னும் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கப்புள்ஸ் இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டோட நான் வருகிறேன், நாளைக்கு வந்து ட்ரைலரோட சூப்பரான அப்டேட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ட்வீட்டாக வந்து போட்டிருக்காங்களாம். ஸோ அதனால் கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் அப்டேட் வந்து நாளைக்கு வரப்போகிறது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது. கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் அப்டேட் நாளைக்கு வருதுன்னா என்னைக்கு வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஏன் ட்ரைலர் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேசிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க். ஸோ ட்ரைலரில் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாடல்கள், ஸ்பார்க் பாடலும் சரி, கிளிம்ஸும் சரி, விஜய் அவர்களோட ஏஜிங் லுக் வந்து ப்ராப்பராகவே இல்லாமல் இருந்துச்சு. ஒழுங்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பண்ணாமல் இருந்துச்சு. அதனால் அந்த ஏஜிங் பண்ண லுக்கை வந்து ரசிகர்கள் வந்து செம்மையாக வந்து கலாய்த்து கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக அந்த ஒரு ஏஜிங் பண்ண லுக்காலே வந்து படத்து மீது எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாகிவிட்டது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏஜிங் லுக் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ட்ரைலரில். ஸோ படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பல மடங்கு வந்து ட்ரைலரில் வந்து ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான டைம் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரியாமல் இருக்கிறதாம். ஸோ அதனால தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்தாங்க. ஆனால் ஏஜிங் லுக் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடியாததால் வந்து இன்னும் வந்து ட்ரைலர் ரிலீஸ் தேதியை வந்து லாக் பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்து இருக்காங்களாம். ஸோ நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து அந்த ஒரு ட்ரைலர் கட் வந்து முடிவுக்கு வந்துவிடும். அதனால் நாளைக்கு மார்னிங்கே வந்து ட்ரைலரோட ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து இதுக்கான அஃபிஷியலான அப்டேட் வெளியாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு தள்ளி போவதால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சொன்ன மாதிரி கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வருமா, அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வருமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இது வந்து தளபதி ரசிகர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் இவ்வளவு குட் நியூஸ் நடந்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு பேட் நியூஸும் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய பேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கே வந்து இது வந்து பேட் நியூஸ். அதாவது எப்பயுமே வந்து தளபதி திரைப்படங்கள்னா படத்தோட ஆடியோ லான்ச் தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து இருக்கும், பிரம்மாண்டமாக நடக்கும். அதுக்கப்புறம் தான் படத்தோட டீசர் அப்படி இல்லைன்னா ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் வந்து படத்தோட ஆடியோ லான்ச்சே நடத்தலை, அதுக்குள்ளே வந்து டீசர் ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களே, என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கோத் திரைப்படத்துக்கு வந்து இசை வெளியீட்டு விழா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. அதனால தான் வந்து இன்னும் இசை வெளியீட்டு விழாவை பற்றி எந்த ஒரு சின்ன அப்டேட்டும் வந்து வெளியாகாமல் இருக்கிறது. ஸோ ட்ரைலரை பற்றி தான் அப்டேட் வந்து வெளியாகி இருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லி தளபதியம் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி திருச்சியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு வந்து இருக்கிறது. ஸோ அந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் என்னோட ஸ்பீச் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வச்சா நல்லா இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து அந்த ஒரு மாநாடு வச்சா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதனால் வந்து இதை பற்றி வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கிட்ட வந்து தளபதி சொன்னதால் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ஓகே வந்து சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இசை வெளியீட்டு விழா வேணாம், படத்துக்கான பிரம்மாண்டமான நம்ம சக்ஸஸ் மீட் வந்து வச்சுக்கலாம், அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அதனால் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த கோத் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. ஸோ கோத் திரைப்படத்தோட ட்ரைலரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே வந்து இசை வெளியீட்டு விழா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக தளபதி விஜய் சம்மந்தமாக எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ
ஃபைனலி தளபதி ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துவிட்டது. கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகிவிட்டது. அஃபிஷியலாக கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துவிட்டது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இன்னைக்கு கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோத் திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஆகஸ்ட் 19ஆம் தேதி படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து இப்போ அந்த அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரிலீஸ் டேட் அப்டேட்டாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ட்ரைலரை பற்றி ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. அதாவது இன்னைக்கு 6 மணிக்கு வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்களோட ட்விட்டர் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் திடீர்னு அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு ட்வீட் வந்து போடுறாங்க. அதாவது இன்னும் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கப்புள்ஸ் இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டோட நான் வருகிறேன், நாளைக்கு வந்து ட்ரைலரோட சூப்பரான அப்டேட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ட்வீட்டாக வந்து போட்டிருக்காங்களாம். ஸோ அதனால் கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் அப்டேட் வந்து நாளைக்கு வரப்போகிறது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது. கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் அப்டேட் நாளைக்கு வருதுன்னா என்னைக்கு வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஏன் ட்ரைலர் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேசிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க். ஸோ ட்ரைலரில் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாடல்கள், ஸ்பார்க் பாடலும் சரி, கிளிம்ஸும் சரி, விஜய் அவர்களோட ஏஜிங் லுக் வந்து ப்ராப்பராகவே இல்லாமல் இருந்துச்சு. ஒழுங்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பண்ணாமல் இருந்துச்சு. அதனால் அந்த ஏஜிங் பண்ண லுக்கை வந்து ரசிகர்கள் வந்து செம்மையாக வந்து கலாய்த்து கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக அந்த ஒரு ஏஜிங் பண்ண லுக்காலே வந்து படத்து மீது எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாகிவிட்டது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏஜிங் லுக் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ட்ரைலரில். ஸோ படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பல மடங்கு வந்து ட்ரைலரில் வந்து ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான டைம் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரியாமல் இருக்கிறதாம். ஸோ அதனால தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்தாங்க. ஆனால் ஏஜிங் லுக் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடியாததால் வந்து இன்னும் வந்து ட்ரைலர் ரிலீஸ் தேதியை வந்து லாக் பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்து இருக்காங்களாம். ஸோ நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து அந்த ஒரு ட்ரைலர் கட் வந்து முடிவுக்கு வந்துவிடும். அதனால் நாளைக்கு மார்னிங்கே வந்து ட்ரைலரோட ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து இதுக்கான அஃபிஷியலான அப்டேட் வெளியாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு தள்ளி போவதால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சொன்ன மாதிரி கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வருமா, அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வருமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இது வந்து தளபதி ரசிகர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் இவ்வளோ குட் நியூஸ் நடந்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு பேட் நியூஸும் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய பேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கே வந்து இது வந்து பேட் நியூஸ். அதாவது எப்பயுமே வந்து தளபதி திரைப்படங்கள்னா படத்தோட ஆடியோ லான்ச் தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து இருக்கும், பிரம்மாண்டமாக நடக்கும். அதுக்கப்புறம் தான் படத்தோட டீசர் அப்படி இல்லைன்னா ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் வந்து படத்தோட ஆடியோ லான்ச்சே நடத்தலை, அதுக்குள்ளே வந்து டீசர் ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களே, என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கோத் திரைப்படத்துக்கு வந்து இசை வெளியீட்டு விழா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. அதனால தான் வந்து இன்னும் இசை வெளியீட்டு விழாவை பற்றி எந்த ஒரு சின்ன அப்டேட்டும் வந்து வெளியாகாமல் இருக்கிறது. ஸோ ட்ரைலரை பற்றி தான் அப்டேட் வந்து வெளியாகி இருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லி தளபதியம் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி திருச்சியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு வந்து இருக்கிறது. ஸோ அந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் என்னோட ஸ்பீச் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வச்சா நல்லா இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து அந்த ஒரு மாநாடு வச்சா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதனால் வந்து இதை பற்றி வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கிட்ட வந்து தளபதி சொன்னதால் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ஓகே வந்து சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இசை வெளியீட்டு விழா வேணாம், படத்துக்கான பிரம்மாண்டமான நம்ம சக்ஸஸ் மீட் வந்து வச்சுக்கலாம், அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அதனால் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த கோத் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. ஸோ கோத் திரைப்படத்தோட ட்ரைலரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே வந்து இசை வெளியீட்டு விழா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக தளபதி விஜய் சம்மந்தமாக எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா